சுண்டைக்காவ எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க. அவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. சர்க்கரை அளவ கட்டுப்படுத்தும். நம்ம உடம்புல ரத்த ஓட்டத்த சீராக்கும். நம்ம உடம்புல உள்ள புண்ண பூரா வயித்துல இருக்கிற புண்ண பூரா நல்லா ஆத்தி குடுக்குங்க. இந்த சுண்டைக்காய் அவ்ளோ நல்லது. இந்த சுண்டைக்காவ நல்லா கழுவிட்டு 1, 2மா இந்த மாரி கல்ல வச்சு நச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா செந்நிறமா மாறுற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு 6 பல்லு பூண்டு பல்ல போட்டுட்டு, மொளகா வத்தல் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்த அப்படியே முழுசா போட்டுக்கோங்க. ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுல புளி. அது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அடுத்ததா நம்ம சுண்டைக்காய் வதக்க போறோம். இதுக்கு கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, சுண்டைக்காய அந்த விதையோட அப்படியே போடணுங்க. விதையெல்லாம் கீழ போட்டுறக்கூடாது. விதை ரொம்ப நல்லது. இந்த விதை வந்து ஃபர்ஸ்ட்டு வதக்கையில சட்டியில வந்து ஒட்டுற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு வதங்கி வர 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 அந்த விதை பூரா அப்படியே துண்டா நமக்கு அந்த சுண்டைக்காய் கூடயே வந்துரும். ஒட்டுதேன்னு கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட் எல்லாமே உதிரி உதிரியா வந்துரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தேங்காய் போட்டுட்டு, அத ஒரு சுத்து சுத்தி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டு வதக்கி வச்சோம்ல, அந்த இத போட்டு மறுபடி ஒரு அடி அடிச்சுக்குவோம் மிக்ஸி ஜார்ல. இப்ப லாஸ்ட்டா சுண்டைக்காவ போட்டு மறுபடியும் ஒரு சுத்து சுத்திட்டு, அதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இருக்கா? இல்லன்னா கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு, தண்ணி ஊத்திட்டு அடிச்சிட்டோம்னா சூப்பரா துவையல் ரெடி ஆயிருங்க. இன்னைக்கு நான் வந்து பாசிப்பருப்பு கஞ்சியோட தான் இந்த துவையல் வந்து சாப்பிடுறேன். பச்சை பயிறு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பச்சை பயிர அப்படியே வறுத்து, அரிசியவும் போட்டு, பச்சை பயிரையும் போட்டு மிக்ஸியில நல்லா அடிச்சுட்டு, இந்த மாரி கஞ்சி செஞ்சு வச்சிருக்கேங்க. செம்ம சூப்பரா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி பச்சை பயிறு கஞ்சி குடிங்க. ரொம்ப